ஹை வியூவர்ஸ், கிரிக்கெட் மேட்ச் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூமராலஜி பேஸில் டீம் வந்து ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது WPL மேட்ச், அதாவது உமன்ஸ் பிரீமியர் லீக், உமன்ஸ் IPL. இந்த WPLோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் உமனும் குஜராத் ஜெயின்ஸ் உமனும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் பிப்ரவரி 14 நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க, யார் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மேட்சஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். இந்தியா இங்கிலாந்துக்கான ஓடி மேட்ச்சில் தேர்ட் ஓடி மேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். அதில் ப்ரெடிக்ஷன் வந்து பாதி தான் சரியாக வந்துச்சு, பாதி தான் சரியாக வந்து வரலாம். ரீசன் கேட்டிங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் மேட்சுக்கும் பழைய மேட்சாக ரெண்டாவது ஓடி மேட்ச் வந்து பிளேயிங் 11 எடுத்து போட்டோம்னா எப்படி லாஸ்ட் மேட்ச் இந்தியா சீரியஸ் வின் பண்ணனால பிளேயர்ஸ் மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி பாதி பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ ப்ரெடிக்ஷன் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11 வந்து எடுத்தேன். ரவல் பிளேயிங் 11 யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்குன்னு. ஸோ அப்படி எடுத்துமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் வந்து போயிட்டாங்க. பிளேயிங் 11 வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சுனாலே பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து வராது. ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயும் இப்படி தான், எந்த பிளேயிங் 11 வரும்னு வந்து தெரியாது. ஒரு பிளேயிங் 11 வந்து நம்மளே எடுத்து வந்து போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த அளவுக்கு சரியாக வந்து வரல. ரெண்டாவது ஓடி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சோட பிளேயிங் 11 அப்படியே எடுத்து வந்து போட்டோம். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துருந்துச்சு ப்ரெடிக்ஷனு. ஒரு 80% மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக நல்லா பயணம் இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் ஓடி மேட்ச் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிளேயிங் 11 கொலாப்ஸ் ப்ரெடிக்ஷன் சரியாக போயிடுச்சு. இப்போ ரோஹித் சர்மா, சுப்மன் கில் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸ் அடிப்பாங்கன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ரெண்டு பேருமே அந்த ட்ரீம் டீம் வந்து கொடுத்துருந்தேன். இதில் ரோஹித் சர்மா வந்து கேப்டன்லேயே வந்து கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இப்படி வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோஹித் சர்மாவும் கில்லும் பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸ் அடிப்பாக ரெண்டு பேருக்கு நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு 10 ஓவர் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து விளாண்டுறாங்க. ஸோ 10 ஓவருக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ஸ்மேனே வந்து வரதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கணிப்புப்படி நம்ம போகையில் விராட் கோலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் தான் அடிப்பான்னு சொல்லி ட்ரீம் டீமில் வந்து அவர் வந்து கொடுக்கல. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா 50 ரன்ஸ் அடிச்சு ட்ரீம் டீம் வந்து வந்துட்டார். அதுக்கு ரீசன் வந்து என்ன ஆச்சுன்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ ஆப்போசிட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அடில் ரஷீத் வந்து சூப்பராக வந்திருக்கு. அவர் 2+ விக்கெட்ஸ் எடுப்பார்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அடில் ரஷீத் வரப்போ கோலி இறங்குவார், சரிங்களா? இப்போ 10 ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு கொண்டு வராங்க. ஸோ 10 ஓவர் கில்லுக்கும் ரோஹித் சர்மாவுக்கு நல்லா இருக்கும், அவங்களே வந்து விளாண்டுருவாங்க. ஸோ 10 ஓவருக்கு அப்புறம் விராட் கோலி வந்தாருன்னா ஸோ அந்த டைமில் அடில் ரஷீத் பவுல் பண்ணுறப்போ அடில் ரஷீத் பவராக இருக்கனால விராட் கோலி அவுட் பண்ணிடுவார்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ஷன். ஸோ அதனால நம்ம விராட் கோலி வந்து ட்ரீம் டீம் வந்து கொடுக்கல. என்ன ஆச்சுன்னா ரோஹித் சர்மா விஷயத்தில் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இயர்லேயே வந்து அவுட் ஆகிட்டு வந்து போயிட்டார். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா கோலி பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்துடுறாரு. ஸோ அடில் ரஷீத் பவுலிங் வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா கோலி வந்து விளாண்டுட்டார். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ அந்த ரோஹித் சர்மா ப்ரெடிக்ஷனால பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து மிஸ் ஆகி வந்து போச்சு. ஆனால் KL ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாரான்னு சொல்லியிருந்தோம், ட்ரீம் டீமில் கொடுத்துருந்தோம் 30+ ரன்ஸ் அடிப்பான்னு சொல்லி. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ட்ரீம் டீமில் வந்து வந்துட்டார். 44 ரன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சிருந்தாரு. அடுத்து ரவீந்திர ஜடேஜா இருக்கட்டும், முகமது சமியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டீமில் வந்து இல்லை, நம்ம ட்ரீம் டீமில் கொடுத்துருந்ததில் ஹர்ஷ்தீப் சிங் வந்து 3+ விக்கெட்ஸ் எடுப்பான்னு சொல்லி வந்து கொடுத்துருந்தோம், கேப்டன்லேருந்து கொடுத்துருந்தோம். இப்போ ஹர்ஷ்தீப் சிங் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் பந்து போட்டார். ஓப்பனிங்கில் ரெண்டு பேருமே வந்து காலி பண்ணிட்டாரு. டக்கட்டும் காலி, ஃபில் ஷாட்டும் காலி, ரெண்டு பேருமே வந்து காலி பண்ணிட்டாரு. ஆனால் என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவருக்கு ஓவர்ஸே வந்து கொடுக்கல. எல்லாருமே வந்து ஓவர் கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங்க்கு ஓவரே வந்து கொடுக்குறாரு. ஹர்ஷ்தீப் சிங் மட்டும் ஓவர் கொடுத்துருந்தா 3 விக்கெட் மேலேயே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எடுத்திருப்பாரு. ரிசர்வ் பண்ணி கொடுத்தோம். ரிசர்வ் பண்ணிட்டுலாம் டீம்லேயே வந்து இல்லை. வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமில் கொடுப்பேன். ஏன்னா ஒரு விக்கெட் தான் எடுப்பார், ட்ரீம் டீம் வரது சான்ஸ் வருது. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வரல, ஒரு விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. வருண் சக்கரவர்த்திலாம் பார்த்தீங்கன்னா டீமில் வந்து இல்லை. நெக்ஸ்ட் டக்கெட் வந்து பார்ப்போம். டக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்ஸ் அடிப்பார் வந்து சொல்லியிருந்தேன். 30+ ரன்ஸ் அடிச்சிட்டாரு. அடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து விக்கெட் வந்து ஆகிட்டாரு. இப்போது போன வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டா வந்து தெரியும், ஃபில் ஷால்ட், ஜோ ரூட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து 25+ ரன்ஸ் அடிப்பாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் ட்ரீம் டீமில் யாரை கொடுத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஷால்ட்டை கொடுக்கல, ஜோ ரூட்டு தான் வந்து கொடுத்துருப்பேன். ரீசன் கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலான இதில் வந்து இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து பவுலிங் வந்து போகிறாரு. ஸோ பவுலிங் போகிறப்பையும் அவர் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பேட்டிங் வந்து 25 to 30 ரன்ஸ் அடிச்சாலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ரீம் டீம் வந்து வந்துடுவார். ஸோ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சால்ட்டை விட்டுட்டு ரூட்டை வந்து ட்ரீம் டீம் வந்து கொடுத்தேன். ஆனால் சால்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்தால் ரூட் வரல. ரீசன் வந்து கேட்டிங்கன்னா ஃபில் ஷால்ட் வந்து கீப்பிங்கிலே பார்த்தீங்கன்னா கேட்ச் ஸ்டெம்பிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பாயிண்ட் எடுத்தார். ஸோ பேட்டிங் வந்து 23 ரன்னும் அடித்தார். ஸோ வந்து அந்த பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் சேர்த்து அவரும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக், லிவிங்ஸ் ரெண்டு பேரும் ட்ரீம் டீம் வந்து கொடுக்குறா. ட்ரீம் டீம் வந்து வரல. ஏன்னா அவங்க நல்ல அளவில் ஆட மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ ட்ரீம் டீம் வந்து வரல. சார்ஸ் பட்லர் விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெயிலியர் வந்து ஆயிடுச்சு. இதுக்கு ஃபெயிலியரான ரீசன் வந்து கேட்டிங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்தது தான். இப்போ நம்ம எடுத்த பிளேயிங் வந்து பார்த்தீங்கன்னா முகமது சமி, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், ஹார்திக் பாண்டியா இந்த 11 தான் வச்சு நம்ம வந்து கணிச்சோம். இதில் வந்து ஹர்ஷித் ராணா வந்து இல்லை. ஸோ ஹர்ஷித் ராணா வந்து டீமில் வந்து வராரு. அவர் பட்லரோட பவராக வந்து இருக்காரு. ஸோ பட்லரோட கிரகமைப்பு அவருக்கு பலமாக இருக்கிறப்போ அவர் வந்து பட்லர் வந்து விக்கெட் வந்து எடுத்துறாரு. அதனால சொல்கிறது ஒரு பிளேயிங் 11 கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ரெடிக்ஷன் அன்றைக்கி வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும். பிளேயிங் 11 கொலாப்ஸ் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கொலாப்ஸ் வந்து ஆயிரும். ஸோ பிளேயிங் 11 கொலாப்ஸ் ஆச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டீம் வந்து போட்டுக்கோங்க.
அடுத்து ஜேமி ஓட்டன் டீம் வந்து கொடுத்தோம்னா ஜேமி ஓட்டன் வந்து டீமில் வந்து இல்லை. அடுத்து கஸ் அட்கின்சனு ஒரு விக்கெட் எடுப்பார் வந்து கரெக்டாக ஒரு விக்கெட் வந்து எடுத்தார். அடுத்து எஸ்முக் வந்து 2 விக்கெட் எடுப்பார்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 2 விக்கெட் எடுத்தால் ஒரு விக்கெட் வந்து எடுத்திருந்தாருன்னா பாயிண்ட் பற்றி நல்ல பாயிண்ட் வந்து வந்துட்டார். அடுத்து அடில் ரஷீடு 2+ விக்கெட்ஸ் எடுப்பாருன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் வந்து எடுத்தார். ஸோ இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. பிளேயிங் 11 கொலாப்ஸ்லாம் ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சரியாக வரல, ஃபெயிலியர் வந்து ஆயிடுச்சு. ஸோ அடுத்த மேட்ச் வந்து பார்க்கலாம் டபிள்யூபிஎலோட ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தோம்னா பிப்ரவரி 14 வந்து நைட் 7:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. 14 வந்து பார்த்தோம்னா 5-7 காம்பினேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா புதனும் கேதுவும் சேர்ந்த காம்பினேஷன். புதனும் கேதுவும் சேர்ந்தா யாரெல்லாம் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க வந்து பார்த்தோம்னா சூரியனை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சனியை சேர்ந்தவங்க ராகுவை சேர்ந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மைனஸாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபர்ஸ்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் வந்து பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டான பிளேயிங் லெவல் வந்து தெரியாது. ஏன்னா இப்போ தான் இந்த லீக் வந்து ஸ்டார்ட் ஆக வந்து போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சாதான், அதாவது 4 மேட்ச் முடிஞ்சாதான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கரெக்டான பிளேயிங் லெவல் வந்து தெரியும். அதுக்கப்புறம் தான் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நல்லா வந்து கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில வெப்சைட்டில் வந்து பார்த்து பிளேயிங் லெவல் வந்து எடுக்கிறோம். எந்த வெப்சைட்காரனுமே கரெக்டான பிளேயிங் லெவல் வந்து கொடுக்க மாட்டான். ஸோ இப்போ ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 11 வந்து எடுத்திருக்கேன். அதை வச்சு எடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் தான் 11 கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். 1-2 பேர் மாறினா கூட பெருசாக சேஞ்சஸ் வந்து இருக்காது. ஒரேடியாக வந்து மாறினுச்சுன்னா சில கொலாப்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஆர்சிபியில் வந்து பார்த்தோம்னா டேனியல் வைட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஸ்மிருதி மந்தனா ஒரு 25+ ரன்ஸ் வந்து அடிப்பாங்க. நான் சொல்கிறது கரெக்டாக வந்து புரிஞ்சுங்க. நான் 25 ரன்ஸ் வந்து அடிப்பாங்க, 20 ரன்ஸ் அடிப்பாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்க போகிறாங்கன்னு அந்த அர்த்தம். அதே நேரம் 25+ அடிப்பாங்க, 30+ அடிப்பாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அதிகப்படியான ரன்ஸ் அடிப்பாங்க அந்த அர்த்தம். நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் வரிசையாக வந்து பாருங்கள். ரொம்ப கூட பார்க்க வேணாம். லாஸ்ட்டாக 1 டே மேட்ச் இந்தியா இங்கிலாந்து வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதை கூட பாருங்கள், உங்களுக்கு நல்லா வந்து புரியும். நான் 25 கொடுத்தவங்க 20 கொடுத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து அவுட் ஆகிட்டு வந்து போயிருப்பாங்க. 30+, 25+ கொடுத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா சரியான அடி வந்து அடிச்சிருப்பாங்க. அதாவது 50க்கு மேலே 100க்கு மேலே அப்படி வந்து போகும். நம்ம எக்ஸாக்டாக 100 அடிப்பாங்க 50 அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்குது நல்லா இல்லையா, ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீட்டில் வந்து அதை பற்றி நான் வந்து பேசியிருக்கேன் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பொறுத்து வந்து 20 ரன்ஸு 25 ரன்ஸு 25+, 30+ வந்து சொல்லுவேன். ஒரு சில பிளேயர் மேலே ரொம்ப கான்ஃபிடன்ஸாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 50+ வந்து சொல்லுவேன். அதுதான் பிபியில் வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ அது மாதிரி கிரக அமைப்புகள் வர்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் கான்ஃபிடன்ஸாக வந்து சொல்லுவேன். ஸோ சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து டீம் வந்து ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்து மேகனா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து எல்லிஸ் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் போகிறப்போ ஒரு விக்கெட் வந்து எடுப்பாங்க. பேட்டிங் வந்தாங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ரிச்சாக் கோஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஜார்ஜியா வாரகம் வந்து பார்த்தோம்னா ஒரு விக்கெட் வந்து எடுப்பாங்க. அடுத்து சாப்பி மாலினெக்ஸ் வந்து பார்த்தோம்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஸ்ரேயங்கா பட்டேல் பார்த்தோம்னா ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஏக்தா பெஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஆஷா சோபனா வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து ரேணுகா சிங் வந்து பார்த்தோம்னா 1-2 விக்கெட் வந்து எடுப்பாங்க. அடுத்து குஜராத் ஜெயின்ஸில் வந்து பார்த்தோம்னா பெத் மூனி ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சிம்ரான் ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிப்பாங்க. அடுத்து ஹர்லின் டியோல் வந்து பார்த்தோம்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பிஓபி லிச்ஃபீல்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து டி ஹேமலதா வந்து 25 ரன்ஸ் வந்து அடிப்பாங்க. அடுத்து ஆஸ்லே கார்ட்னர் வந்து பார்த்தோம்னா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து டி கிப்சன் வந்து பார்த்தோம்னா அவங்களும் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து மேக்னா சிங் வந்து பார்த்தோம்னா ஒரு விக்கெட் வந்து எடுப்பாங்க. அடுத்து தனுஜா கன்வர் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எல் தகுவு வந்து பார்த்தோம்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. பி மிஸ்ரா வந்து பார்த்தோம்னா ஒரு விக்கெட் எடுக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. லாஸ்ட்டாக மேக்னா சிங் வந்து பார்த்தோம்னா ஒரு விக்கெட் எடுக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஆர்சிபிலையும் குஜராத் ஜெயின்ஸ்லையும் யாரெல்லாம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் ஸ்மிருதி மந்தனா, எல்லிஸ் பெர்ரி, ஜார்ஜியா வாரகம், ஆஷா சோபனா, ரேணுகா சிங், பெத் மூனி, ஹர்லின் டியோல், பிஓபி லிச்ஃபீல்டு, ஆஷ்லே கார்ட்னர், எல் தகுகு, டி கிப்சன், மேக்னா சிங் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஸ்மிருதி மந்தனா, ஆஷ்லே கார்ட்னர், பெத் மூனி இவங்க 3 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.